கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவையொட்டி திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள்? நிச்சயமாக தமிழகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருநங்கைகளுக்கான தலமாக இருக்கக்கூடிய இந்த கூவகம் கூத்தாண்டவர் திருக்கோயிலில் கடந்த 29ஆம் தேதியன்று சாகை வார்த்தலுடன் இந்த சித்திரை பெருந்திருவிழாவானது தொடங்கியுள்ளது. இன்றைய தினம் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அரவானை தங்களது கணவனாக நினைத்து திருநங்கைகள் மனக்கோலத்தில் தங்களை அலங்கரித்து பூசாரிகள் கைகளால் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு, ஆந்திரா, கல்கத்தா, மும்பை மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த திருநங்கைகளும் பங்கேற்றுள்ளனர். அனைத்து திருநங்கைகளும் முழு மன நிறைவுடன் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து தங்களை மணப்பெண்ணாக நினைத்து பூசாரிகள் கைகளால் அந்த திருமாங்கல்யத்தை அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த திருக்கோயில் முன்பாக தாலி கட்டி கொண்டு வரும் திருநங்கைகள் அனைவரும் ஒன்றிணைந்து கும்மி அடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான திருநங்கைகள் தாலி கட்டி கொண்டு வந்து தொடர்ந்து ஒன்றிணைந்து தங்கள் கணவனான அரவனை நினைத்து கும்மி அடித்து பாடல்களை பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான திருநங்கைகள் தொடர்ந்து இந்த கூவகம் கூத்தாண்டவர் திருக்கோயிலை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிகழ்வானது இன்று முழுவதும் நடைபெறும் நிலையில் நாளைய தினம் சித்திரை தேரோட்டமானது நடைபெற உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த தாலி கட்டிய திருநங்கைகள் அனைவரும் தாலி அறுப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அனைவரும் விதவை கோலம் பூண்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அரவணை தங்கள் கணவராக நினைத்து இன்று ஒரு நாள் அரவணை தங்களது கணவராக அரவணைத்து அவரை தங்கள் வாழ்வில் ஒருவராக நினைத்து தங்கள் மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ள திருநங்கைகள் இந்த கூவகம் கூத்தாண்டவர் கோயிலில் குவிந்துள்ளனர். இந்த கூவகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவானது அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிறைவை ஏற்படுத்துகிறது என்பதும் இந்த நாள் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நாளாக இருப்பது குறித்தும் அந்த திருநங்கைகள்கிட்ட கேட்போம். இப்போ இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிறைவை ஏற்படுத்துது? எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள். இந்த நாளுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இந்த நாள் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். வருஷத்தில் ஒரு நாள் இது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்க்குற நாள். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? என்ன நடந்திருக்கு? யார் யார் வந்திருக்கீங்க? இப்போ நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 திருநங்கை இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து எதுக்கு கூத்தாண்டவருக்கு தாலி கட்டுறதுக்கோசரம் வருஷம் தாலி கட்டி நாங்கள் தாலி இருப்போம். மனநிறைவோடு நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த ஐயன் கூத்தாண்டவர் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அதுக்காக அவருக்கு வருஷம் வேண்டுதலை இருந்து நாங்கள் தாலி கட்டுறோம். நாங்கள் இது 15ஆவது வருஷம் வரோம். நாங்கள் சேலத்துலேருந்து வரேங்க. என்னோட பேர் சரிகா. நான் இதோட 18 வருஷமாக வந்திருக்கிறேன். வருஷம் இந்த கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி தாலி இருப்பேன். வெள்ளி, தங்கம் இதெல்லாம் எங்களுக்கு வருஷம் கட்டி இருக்கிறது. எங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ஆடிப்பாடி சந்தோஷம். பல ஊர்லேருந்து இது அசாம், பீகார், ஒரிசா, ஆந்திரா, விஜயவாடா தான் வருவாங்க. நிறைய திருநங்கை வருவாங்க. சென்னை, அங்கே மும்பையிலேருந்தெல்லாம் வருவாங்க. எல்லோரும் சந்திப்போம். வருஷம் இந்த கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி தாலி இருப்போம். இது எங்களுக்கு ஒரு சந்தோஷ நாளாக இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த நாள் அமையுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். கூத்தாண்டவருக்கு கொடான கொடி நன்றி. நீங்கள் எடுத்து உங்களுக்கு நன்றி. இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ எதுக்கு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? हेलो हाय, माय नेम मुस्कान. मैं असम से हूँ. मैं इधर फर्स्ट टाइम है. मेरे मम्मी है, मेरा आया है, मेरा गुरु भाई, मेरा सब सिस्टर लोग है. बहुत अच्छा लगा है. फर्स्ट टाइम है. बहुत खुश लग रहा है. बहुत अच्छा है. நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க? எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க? என் பேர் எமி. நான் சேலத்துலேருந்து வரேன். 2வது வருஷம் வெளித்தாலி கட்டியிருக்கேன். எங்கள் அம்மா, ஆயா, என் சிஸ்டர் எல்லாத்தோட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஐயனுக்கு தாலி கட்டினது. இப்போ தீபாவளி, பொங்கல் திருநாள்லாம் இருக்குது. இந்த ஒரு திருநாள் உங்களுக்கு ஒரு தீபாவளி, பொங்கல் ஒரு பெரிய திருநாள் கண்டிப்பாக இருக்கும். இது அந்த மனநிறைவு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்க மனநிறைவு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க திருநங்கைகள், இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வருவாங்க. பார்ப்போம், எல்லாம் பேசுவோம், பழகுவோம். ஜாலியாக இருக்கும். இப்போ அவங்க சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். தமிழ்நாட்டில் பொங்கல், கிறிஸ்மஸ் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் திருநங்கைகளுக்கு இந்த திருவிழா என்பது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணமாகவே அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த திருவிழாவில் இன்றைய தினம் தாலி கட்டிக்கொள்ளும் திருநங்கைகள் நாளைய தினம் திருத்தேரோட்டம் முடிந்த பிறகு தாலி ஏறுத்து தங்களை விதவை கோலம் பூண்டு மிகவும் சோகமான நிலையில் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதை நம்மால் காண முடியும். இன்றைய தினம் முழு மன மகிழ்ச்சியுடன் திருநங்கைகள் பூசாரிகள் கைகளால் தாலி கட்டி கொண்டு கோயில் வளாகம் முன்பு ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.
நேரலையிலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.